எங்க ஒரு ஊருக்குள்ள காப்பு கட்டி திருவிழா நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஹீரோயினோட அண்ணா ஒரு ஆள பார்த்து, "உங்க ஆளுங்களால இந்த முறை எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு" சொல்லி மிரட்டிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்ல எல்லாருமே ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினையும் வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின், "உன் தம்பி பண்ணதெல்லாம் மறந்துட்டு என்னால வர முடியாது. நீங்க வேணா கிளம்பி ஃபங்ஷனுக்கு போங்க. என்னால வர முடியாதுன்னு" சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா, "என் தம்பி தான் அதுக்காக வந்து பலமுறை மன்னிப்பு கேட்டானே. கிளம்பி வா போலான்னு" சொல்றாங்க. உடனே வெளிய வந்த ஹீரோயின் தனக்கு மறுபடியும் அந்த மூச்சு ப்ராப்ளம் வந்ததா சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் இருக்கு. எப்பல்லாம் இந்த ப்ராப்ளம் வருதோ, அப்பல்லாம் ஒரு பஃப் மாரி எடுத்து அடிச்சாங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். உடனே அவங்க அம்மாவும் அந்த பஃப் எடுத்து தேடி அவங்க கிட்ட குடுக்குறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினோட அப்பாவும் அங்க வந்துடுறாரு. "நாங்க வேணா முருகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிர்றோம். நாங்க யாரும் ஃபங்ஷனுக்கு வரல. உன்ன பாத்துக்குறோம்னு" சொல்றாரு ஹீரோயினோட அப்பா. அத கேட்ட ஹீரோயின், "இல்ல நீங்க எல்லாரும் கெளம்பி போங்க. நான் வரலனா மட்டும் தான் மாமாவுக்கு என் கோவம் புரியும்னு" சொல்றாங்க. பாட்டி தான் கீழ இருக்காங்கல்ல. பாட்டி என்ன நல்லபடியா பாத்துப்பாங்க. நீங்க பயப்படாம போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கீழ ஹீரோயினோட பாட்டி, அந்த வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு கதவையே மொறச்சு பாத்துட்டு உட்காந்துருக்காங்க. கீழ வந்த ஹீரோயினோட அப்பா, "உன் பேத்திக்கு மறுபடியும் மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வந்துருச்சு. அவள நல்லபடியா பாத்துக்கோ. நாங்க எல்லாரும் முருகன் வீட்டு ஃபங்ஷனுக்கு போயிட்டு வந்துர்றோம்ன்னு" சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி அத எதையுமே கண்டுக்காம அந்த கதவையே பாத்துட்டு இருக்காங்க.